தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பு கலந்த வணக்கம். உலக வரலாற்றில் 2 முக்கியமான புரட்சிகள் நடந்தது. ஒன்று பிரெஞ்சு புரட்சி, இன்னொன்று ரஷ்ய புரட்சி என்கின்ற அக்டோபர் புரட்சி. இதில் பிரெஞ்சு புரட்சி என்பது பாதிக்கப்பட்ட மக்கள் தானாக ஒன்று கூடி தன்னெழுச்சியாக போராடி அடைந்த மாபெரும் வெற்றி, சரித்திரத்தின் பொன்னேடுகளில் எழுதப்பட்ட ஒரு வெற்றி. அதுக்கு பின்புலமாக எந்த சித்தாந்தமோ எந்த இயக்கமோ கிடையாது. ஆனால் ரஷ்ய புரட்சி என்கின்ற அக்டோபர் புரட்சி பின்னணியில் கம்யூனிச சித்தாந்தம் இருந்தது, கம்யூனிஸ்ட் இயக்கம் இருந்தது. இந்த கம்யூனிஸ்ட் இயக்கம்னா என்ன, சித்தாந்தம்னா என்னன்னு முதல்ல பார்த்துருவோம். 20ஆம் நூற்றாண்டின் முற்பகுதி வரை ஏழைகள், தொழிலாளர்கள் மனிதர்களாகவே மதிக்கப்படவில்லை. அவர்கள் அடிமைத்தனத்தின், முதலாளித்துவத்தின் அடிமை சின்னமாகவே இருந்தார்கள். வாழ வழியில்லாத, பிழைப்புக்காக அண்டி வர மக்களை சொற்ப கூலிக்காகவும் சிறிதளவு உணவு கொடுத்துவிட்டு முடிந்தளவு உழைப்பை சுரண்டி அவர்களை கௌரவமாக இல்லாத ஒரு விலங்குகளைப் போல நடத்தினார்கள். இந்த முதலாளித்துவத்தின் கோரமுகம் உலக இயற்கை, உலகத்தின் நடைமுறை அப்படித்தான் இருந்தது. ஒரு சபிக்கப்பட்ட மக்களாகவே ஏழை தொழிலாளர்கள் இருந்தார்கள். இவர்களுக்காக சிந்திக்கவும் கண்ணீர் சிந்தவும் ஒரு உயிர்கள் கூட இல்லை. அந்த நேரத்தில் இவர்களை விடிவெள்ளியாகவும் இவர்களை மீட்க வந்த ஒரு அவதார புருஷனாகவும் பிறந்தவர் தான் ஜெர்மனியில் பிறந்த காரல் மார்க்ஸ். அவர் மிகச்சிறந்த பொருளாதார வல்லுனர், இலக்கியவாதி, எழுத்தாளர், பன்முக திறமை கொண்டவர். ஆனால் எதையும் அவர் தன் சுயநலத்துக்காகவோ தன் குடும்பத்திற்காகவோ தன் வாழ்க்கைக்காகவோ பயன்படுத்தவில்லை. தன் வாழ்நாள் முழுவதையும் செலவிட்டு ஒரு புத்தகத்தை எழுதினார். அந்த புத்தகத்தின் பெயர் மூலதனம் என்று அழைக்கப்படுகிற கேபிட்டல். இந்த புத்தகம்தான் உலகத்தின் தலையெழுத்தையே மாற்றியது. பல பேருடைய வாழ்க்கையே தலைகீழாக புரட்டி போட்டது. பைபிளுக்கு அடுத்தபடியாக அதிக பேர் வாசித்த புத்தகம் இந்த புத்தகம்தான். இவருக்கு முன்பாக இந்த இமானுவேல் காண்ட், கதே போன்ற இலக்கியவாதிகள், சிந்தனையாளர்கள் இருந்தாலும் அவருடைய பாதிப்பு இவருக்கு இருந்தாலும் இவர் முதன்மையாக கருதப்படுகிறார். தன்னுடைய வாழ்நாளில் பிரான்சில் கம்யூனிச பிரகடனத்தை வெளிப்படுத்தினார். ஏழை தொழிலாளர்களுக்காக வெளியிடப்பட்ட கம்யூனிச பிரகடனம் வரலாற்று சிறப்பு மிக்கது. அதன் பின் தன் கருத்துகள் செயல் வடிவம் பெறுவதை இவருக்கு பார்க்க வாய்க்கவில்லை, காலம் அனுமதிக்கவில்லை. ஆனால் இவருடைய உணர்வுகளும் சிந்தனைகளும் வீணாய் போகவில்லை. அது தகுந்த மனிதனிடம், இதை அமுல்படுத்த தகுந்த சக்தியுடைய மாபெரும் ஒரு புரட்சியாளனிடம் சேர்ந்தது. அது ரஷ்யாவில் பிறந்த லெனின் என்பவரிடம் போய் சேர்ந்தது. இந்த லெனின் என்பவரை நீங்கள் பார்க்கணுன்னா அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயத்த சொல்லிடணும். லெனின் அவர்களின் வரலாறை தனியாக சொல்ல முடியாது. ஒரு 3 பேருடைய வரலாறையும் சேர்த்து தான் சொல்ல முடியும். அதில் ஒன்று ரஸ்புடின். நான் இன்னும் ஒரு பதிவு போட்டுக்கிறேன். ரஷ்யாவை கலக்கிய ராஜகுரு ரஸ்புடின்னு. அவருடைய வாழ்க்கையும் இவருடைய வாழ்க்கையும் எதிர் துருவம். அதே மாதிரி ராபர்ட் ரெய்லி, மேற்கத்திய உளவாளி. இவங்க 3 பேரும் இந்த பதிவில் சமமாக வருவாங்க. அதை பார்த்துட்டு சொல்லுங்கள். லெனின் அவர்கள் ரஷ்யாவில் ஒரு ஆசிரியருடைய மகன். 6 பேர் உள்ள ஒரு குடும்பத்தில் 3ஆவது மகன் இவர். இவருக்கு ஒரு அண்ணன் இருந்தார், அலெக்சாண்டர். அவர் தான் இவருக்கு மென்டார், ஒரு ரோல் மாடல். எல்லாம் புத்தக வாசிப்பு அறிமுகப்படுத்தியதுலேயும் புரட்சி பாதையை காட்டியதுலேயும் இவருக்கு அவர் தான் ரோல் மாடல். அவர் சிறந்த அறிவியல் நிபுணரும் கூட, அறிவியலில் மிகுந்த ஆர்வம் கூடியவர். ஆனால் சமகாலத்தில் இருந்த சமூக அவலங்களும் ஜார் ஆட்சியின் அடக்குமுறைகளையும் கண்டு அவர் அரசியல் பாதையை திரும்பி போராட்ட காலத்துக்கு போனார். பல்கலைக்கழகத்தில் ஒரு போராட்டத்தில் கலந்துக்கிட்டு ஜார் அரசால் பொய்யான குற்றச்சாட்டுகள் சுமத்தி தூக்கிலிடப்படுகிறார். அவருடைய மரண தண்டனை இவருக்கு மனசில் ஆறாத வடுவாக இருந்தது. கடைசி காலம் வரைக்கும் அதை சுமந்துக்கிட்டு தான் இருந்தார். அப்புறம் லெனின் ஒரு நடுத்தர உயரத்துக்கும் குறைவானவர் தான். குறுந்தாடி, தட்சிணமான கண்கள், தீர்க்கமான சிந்தனை, ஏறு நெற்றி, அவருடைய உருவமைப்பு அப்படி தான் இருக்கும். அவர் படிப்பில் ரொம்ப கெட்டி, சிறந்த படிப்பாளர் தான். படிக்கும்போதும் ஒரு சின்ன போராட்டத்தை கலந்துக்கும் போது இடைநீக்கம் செய்ய போகிறார். இவங்க அம்மா மரியா போய் ரிக்வெஸ்ட் பண்ணி திருப்பி சேர்த்து விட்றாங்க. நல்லபடியாக படித்து முடிச்சுட்டு இவருக்கு லாயர் ஆகணும்னு ஆசை. அதனால் லா படித்து பெரிய வக்கீலாகி ப்ராக்டிஸ் பண்ணுறாரு. இவர் ஒரு வழக்கறிஞர், அந்த காலத்துலேயே வழக்கறிஞர். இவர் தனிப்பட்ட வாழ்க்கையில் படிப்பில் கவனமாக இருந்தாலும் போராட்ட காலத்தை விட்டு விலகலை. அவர் ஜாருக்கு எதிரான எல்லா போராட்டத்துலையும் கலந்துக்கிட்டு தான் இருந்தார். இவர் ஆரம்பத்தில் கம்யூனிஸ்ட்வாதியாக ஆகலை, அவர் அதை பற்றி தெரியாது. தற்செயலாக மூலதன புத்தகத்தை வாசிக்க போது இவருடைய வாழ்க்கையே புரட்டி போடுது, இவருடைய பாதையே மாற்றிடுது. வெறும் ஜாதி எதிராக போராடி கொண்டிருந்த ஒரு அகில உலகத்தில் இருக்கிற தொழிலாளர் வர்க்கத்துக்காகவும் பாட்டாளிகளுக்காகவும் ஒரு விடியலை ஏற்படுத்துகிற போராளியாக மாறுறாரு. இவருக்குள்ளே இருந்த பல கேள்விகளுக்கு அந்த புத்தகம் பதில் சொன்னது.
பல சமூக நோய்களுக்கு அந்த புத்தகம் மருந்தை வழங்கியது. பல நாளாக தகித்து கொண்டிருந்த நெருப்பு இனந்தெரியாத பல விஷயங்கள் எல்லாம் புரிய வச்சுது. அந்த ஒரு புத்தகம் நடத்திய மாயாஜாலம் இவர் சிறந்த மார்க்சியவாதியாக மாறுகிறார். மாறி அப்போ ரஷ்யாவில் சிறிதளவு இயங்கிக் கொண்டிருந்த கம்யூனிஸ்ட் இயக்கத்தில் கலந்துக்கிட்டு இவர் கம்யூனிஸ்டவாதியாக மாறுகிறார். இவருடைய போர் முறைகள் எப்படின்னா, பாட்டாளிகள், ஏழை தொழிலாளிகள் இவங்களுக்கு வந்து தன்னுடைய வாழ்க்கை ஏன் இப்படி இருக்குது, நம்ம ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறோம், நமக்கு உண்டான உரிமைகள் என்ன, நம்ம வாழ்க்கை துயரம் நீங்கள் வழி என்ன, அது எதுவும் தெரியாது, யாரால் இவ்வளோ அவஸ்தைப்படுறோன்றதும் தெரியாது, கஞ்சி குடிப்பதற்கு வழியுமிலார், அதுக்கு காரணம் ஈதென்ற அறிவுமிலார் அப்படின்னு பாரதியார் சொன்ன மாதிரி அவங்களுக்கு இந்த காலத்தில் எல்லா காலத்துலையும் அப்படி தான் இருந்துக்கிறாங்க. அவங்கக்கிட்ட போய் இவர் பேசுவார். பேசி புரிய வைப்பார். அவங்க வலியை உணர வைப்பார். அவங்க உரிமைகளை வந்து உங்கள் உரிமைகள் என்ன, உங்கள் உழைப்புக்கேற்ற ஊதியம் என்னான்னு புரிய வச்சு அவங்கள வந்து களத்துக்கு அழைத்து வந்து போராட வச்சார். அவங்களுக்காக அவங்களே போராட வச்சார். அதுதான் அவருடைய மிகச்சிறந்த ஒரு வழிமுறை. 2வது வந்து நான் அவருடைய லைஃப்லேருந்து எடுத்துக்கிட்டது அது என்னன்னா, அவர் அடிமனதில் சமரசமில்லாத போராளி. அது மாற்றமே கிடையாது. ஆனால் கள நிலவரத்தில் நேர்மையான, திறமையான, சந்தர்ப்பங்கள் நழுவ விடாத யதார்த்தவாதி. இந்த வசனம் ரொம்ப பிடிக்கும். அவர் இதில் வந்து கடைசி வரைக்கும் பிரில்லியண்ட்டாகவே இருந்துக்கிறாரு. திறமையான யதார்த்தவாதி. இது புரிஞ்சுக்கினீங்கன்னாவே உங்களுக்கு பல விஷயங்கள் புரியும். பல லட்சியவாதிகளுக்கு தேவையான ஒன்று. இதில் தவறு பண்ணால் உங்கள் லட்சியம் தவறிடும். நீங்கள் எந்த லட்சியமான இருங்க, ஆனால் திறமையான யதார்த்தவாதியாக இல்லைன்னா உங்களுடைய லட்சியம் கை நழுவி போயிடும். இதில் இலங்கையில் மாவீரன் பிரபாகரன் அவர்கள் இந்த விஷயத்தில் தான் தவறு பண்ணார். கள நிலவரத்தை கணிக்க தவறினார். அதே மாதிரி கம்யூனிஸ்ட் இயக்கமே பல நாடுகளில் பின்னடைவை சந்திச்சதுக்கு காரணமும் இந்த அப்டேட் இல்லாத தான். இன்றைக்கி சூழ்நிலைக்கு என்ன முடிவு அது எடுக்கணும், அதுதான் அங்கே தான் நிற்குது. அதில் இவர் மிக பிரில்லியன்ட். 1905 என்ன பண்ணுறாருன்னா, அவர் பெரிய பேரணி ஏற்படுத்துகிறாருங்க. 10,000 பேருக்கு மேலே ஒரு சேர்த்து தொழிலாளர்களை கிரெம்ளின் மாளிகைக்கு ஊர்வலம் போக வைக்கிறார். போயிட்டு இந்த மாதிரி மனு கொடுக்குறது தான், எங்கள் உழைப்புக்கேற்ற ஊதியம் வேணும், கௌரவம் வேணும், சலுகைகள் வேணும், சில தளர்வுகள் வேணும். 8 மணி நேரம் வேலைன்றது முதல் கோரிக்கை. அதுக்கு முன்னாடிலாம் 16 மணி நேரம் வேலை, 18 மணி நேரம் வேலை. ஆப்பிரிக்காவில் நிலக்கரி சுரங்கம், வைர சுரங்கத்துலலாம் ஒரு வாய் கஞ்சி குடிச்சிட்டு 18 மணி நேரம் உழைக்கணும். தூக்கம் கிடையாது. விடிநீரும் செந்நீரும் சிந்தி உழைச்சாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் அங்கே தான். அப்படி வந்து தொழிலாளர் உலகம் உழைப்பை சுரண்டப்பட்டது. எடுக்கிறதோ வைரம் கோடிக்கணக்கில், அதுக்கு கஞ்சி கூட கொடுக்க மாட்டாங்க. அப்படிலாம் இருக்கும்போது அது 8 மணி நேரம் வேலையை வந்து கோரிக்கையை நிறைவேற்ற மனு கொடுக்க போகும்போது யாரோ ஜார் அரசரை மிஸ்கைட் பண்ணி துப்பாக்கி சூடு நடத்தி 200 பேருக்கு மேலே பலியாகிறாங்க. 6,000 பேர் கைது செய்யப்படுகிறார்கள். இது மிகப்பெரிய கொந்தளிப்பு ஏற்படுத்துது. அந்த நாளை தான் கருப்பு ஞாயிறு, ரத்த ஞாயிறுன்னு பல விதத்தில் இன்றைக்கும் சொல்லப்படுது. மேடே வந்து அந்த நினைவாக தான் கொண்டாடப்படுறாங்க. அந்த மேடே கொண்டாடத்தினுடைய மூல காரணம் இதுதான். இதுக்கப்புறம் அவர் வந்து புரட்சிக்கு ஏற்பாடு பண்ணுறாரு. இவருடைய படையில் வந்து தொழிலாளர்களும் விவசாய கூலிகள் தான் இருந்தாங்க. அதனால் அவங்கள கொண்டு புரட்சி ஏற்படுத்துகிறாரு. ஜார் அரசாங்கம் வலிமையாக இருந்ததுனால இவரால் ஜெயிக்க முடியல. புரட்சி அடக்கப்படுது. அதுக்கப்புறம் என்ன செய்கிறாருன்னா, ஒரு வருடம் சிறை தண்டனை அனுபவிக்கிறாரு. அதுக்கப்புறம் திருப்பியும் வந்து 3 வருட சைபீரிய நாடு கடத்துறாரு. ஆனால் அது உறைப்பனிக்கு கீழே, அங்கே பனி கொடுமை. பனியை தவிர எதுவுமே இல்லை. உயிர் பொழைச்சி வெளியே வரதே கஷ்டம். ஆனால் வெளியே அவங்க சிறந்த ஒரு புத்தகத்தை எழுதி அந்த புத்தகத்தோடு வந்தார். திருப்பி நான் வந்து களத்துக்கு வரும்போது ஜார் அரசாங்கம் என்ன பண்ணுறாங்கன்னா, இவர் விடக்கூடாதுன்னு சொல்லி சுட்டுத்தள்ள உத்தரவு கொடுக்குறாங்க ரகசியமாக. அதை புரிஞ்சுக்கிட்டு இவர் தான் சொன்னில்ல திறமையான யதார்த்தவாதின்னு, டக்குன்னு வெளிநாட்டுக்கு எஸ்கேப் ஆயிடுறாரு. அங்கேருந்து தான் இயக்கத்தை வழி நடத்துகிறாரு. அங்கே அதுக்கப்புறம் 5லேருந்து 17 வரைக்கும் அவர் உள்ளே வரல. காலம் இவருக்கு மிகச்சிறந்த சந்தர்ப்பத்தை கொடுத்தது. அது வந்து முதல் உலகப் போர்ன்ற வடிவத்தில் வந்தது. அதில் ரஷ்யா கலந்துக்கிட்டு பயங்கர பின்னடைவு சந்திக்குது. இராணுவ ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் ரொம்ப இழப்பை சந்திக்கும் போது உள்நாட்டில் கிளர்ச்சி ஏற்படுது. பலவிதமான தொந்தரவுகள் ஏற்படும் போது என்ன பண்ணுறாங்க, இராணுவமும் போலீஸ்காரர்களும் ஜாருக்கு எதிராக போகிறாங்க. அந்த சந்தர்ப்பத்தை சிறப்பாக பயன்படுத்தி புரட்சி அறிவிக்கிறார். புரட்சி சிறப்பாக நடந்து ஜார் முன்னர் தூக்கி எறியப்படுகிறார். இந்த கடைக்கண் திறந்தால் பராசக்தி, அலறி வீழ்ந்தான் கொடுங்கோலன் ஜார் முன்னன் பாரதியார் எழுதினார் இல்லையா, அந்த நாள் அதுதான். ஆனால் துரதிருஷ்டவசமாக ஆட்சி அதிகாரம் வந்து நிலச்சுவார்ந்தார்களும் பண்ணையார்களுக்கும் திருட்டு பசங்கட்டி போய் மாட்டிக்கிச்சு. இவர் ரஷ்யா விரைகிறதுக்குள்ளே இங்கே மாற்றம் நடந்துருச்சு. இவர் நாட்டு விட்டு வெளியிருக்கிறார் லெனின். இவங்க மடமடன் என்ன பண்ணுறாங்கன்னா, கம்யூனிஸ்ட் இயக்கத்தை தடை பண்ணுறாங்க. லெனின் உள்ளே வர தடை விதிக்கிறாங்க. பலவிதமான அவங்களுக்கு தரப்படுத்திக்கிற பல வேலைகளையும் செய்கிறாங்க. ஆனால் அவர் துணிஞ்சு உள்ளே வந்து மக்களை சந்திச்சுட்டு அடுத்த போராட்டத்தை முன்னெடுத்து அக்டோபருக்குள்ளே, பிப்ரவரியில் நடக்கிற முதல் புரட்சி 1917, 2வது புரட்சி அக்டோபரில் இவர் கொண்டு வராரு. இந்த பண்ணையார் ஆட்சி தூக்கி எறியப்பட்டு இவர் கம்யூனிஸ்ட் சோசியலிச அரசாங்கம் முதல்ல அமையுது உலகத்தில்.
நிலங்கள் எல்லாம் பிரிக்கப்பட்டு மக்களுக்கு பண்ணை முறை விவசாயத்துக்கு கொடுக்கப்படுது. இந்த விஷயம் வந்து மேற்கத்திய உலகத்தை கதிகலங்க வச்சிருச்சு. அவங்க வந்து கம்யூனிஸ்ட் தத்துவத்தை காட்டு மிராண்டி தத்துவம்னு சொன்னாங்க. அதுவும் இல்லாமல் இது ஒரு கிருமியோட ஒப்பிட்டாங்க. இது ஒரு நோய் கிருமி, இது உலகத்தில் பரவக்கூடாது, ரஷ்யாவோடு அடைக்கணும்னு சொல்லி சர்வதேச நாடுகள் எல்லாம் தூண்டி இங்கே இது கொண்டு வராங்க. ரஷ்யாவை இப்போ தான் பிறந்த குழந்தையான ரஷ்யாவை சுற்றி முற்றுகையிட வைக்கிறாங்க. எல்லா மேற்குலக நாடுகளும் சேர்ந்து வல்லரசுகளும் சேர்ந்து ரஷ்யாவை முற்றுகையிடுது. உள்ள கஞ்சிக்கு வழி இல்லை, அவ்வளோ பிரச்சனை, பொருளாதார வீழ்ச்சி, வெளியே இவங்களுடைய முற்றுகை. இந்த நேரத்தில் இவங்க என்ன பண்ணுறாங்க, முன்ன சொன்னேன் இல்லையா, ராபர்ட் ரெய்லி, அவரை கொண்டு வந்து மேற்குலக உளவாளியை வந்து உள்ளே இறக்கி விட்றாங்க. உண்மையிலேங்க ஜேம்ஸ் பாண்ட் கதாபாத்திரமெல்லாம் கற்பனை கதாபாத்திரம். இந்த ரெய்லி மாதிரி ஒரு நிஜ உலக உளவாளியை, சரித்திரம் காணாத உளவாளி யாரும் பார்த்துருக்க மாட்டாங்க. இந்த மனுஷன் உள்ளே இறங்கி நாட்டை ஒரு வழி பண்ணிடுறாங்க. மக்கள்கிட்ட அரசுக்கு எதிராக தூண்டி விடுறது, ஆயுத தொழிற்சாலையில் வெடி விபத்து ஏற்படுத்துறது, ஆலைகளில் ஸ்ட்ரைக் உருவாக்குறது, பலவிதமான குழப்பங்களை ஏற்படுத்தி ரஷ்யாவை உண்டு இல்லைன்னு பண்ணிட்டான். ஒரு தனி மனிதனை சமாளிக்க முடியாத அளவுக்கு போனது அந்த காலகட்டத்தில் தான். இந்த ராபர்ட் ரெய்லி சரித்திரத்தை புகழ் பெற்றவன். அவனை பற்றி ஒரு பெரிய புத்தகமே இருக்குது, சினிமாவே எடுக்கலாம். அந்த அளவுக்கு பெரிய ஆள். இவனுடைய தொல்லையை தாங்க முடியாத அளவுக்கு போயிடுச்சு ஒரு நேரத்தில். இந்த நேரத்தில் அப்படி இப்படி போராடி லெனின் அவர்கள் வந்து ஸ்திரமாக அமைச்சு 1922 சோவியத் யூனியன் ரஷ்யாவை அறிவிக்கிறார். 24 உடல்நிலை பாதிக்கப்பட்டு வலது கை வலது கால் செயலிழந்து இவர் இறந்து போகிறார். அந்த நேரத்தில் வந்து உலகமே பல மில்லியன் கணக்கான மக்கள் வந்து அவர் அஞ்சலி செலுத்துகிறாங்க. இதில் ரஸ்புடின் பற்றி சொல்ல நினச்சேன் இல்லையா, லெனின் அவர்கள் வந்து பாட்டாளி மக்கள் பின்னாடி இருக்கும்போது ஜார் அரசருக்கு பின்னாடி இருந்தது ரஸ்புடின். ஜாரை டம்மியாக வச்சு ஆட்சி நடத்துனது இந்த ரஸ்புடின் தான். இவர் பெண் பித்தரா, ஆன்மீகவாதியா, அபூர்வ சக்திகள் நிறைந்தவரா, இவர் துறவியா, பேயா, பிசாசான்னு தெரியாத ஒரு அபூர்வ பிறவி. இவரை பற்றி தனியாக பதிவு போட்டுக்கிறோம் பாருங்கள். இந்த ரயில் என்ன பண்ண, ரயில்ன்றவனுடைய கதையும் சொல்லிடுறேன். ரயில் பின்னாடி ரஷ்யாவை ஸ்டாலின் ஆளும்போது அப்பயும் தொல்லை கொடுத்தான். 5 முறை ஸ்டாலின் இவங்ககிட்ட தப்பிச்சார், உயிர் தப்பிச்சார்னா பார்த்துக்கோங்க. உலகத்தையே மிரள வச்ச ஸ்டாலின் இவரை பார்த்து பயந்தார். ஒரு முறை கிரெம்ளின் மாளிகையில் தலைமை அதிகாரி செஞ்சியானை படையுடைய தலைமை அதிகாரியை வசப்படுத்திக்கிட்டு அவனை கையில் போட்டுக்கிட்டு அந்த படையை தன்வசப்படுத்தி இரவு நேரத்தில் ரஷ்யாவின் ஸ்டாலின் தூங்கும் போது படுக்கறையில் கொலை முயற்சி நடத்தினான். அப்போ வந்து அவர் தப்பிச்சிட்டார். ஏன்னா ஸ்டாலின்கிட்ட ஒரு பழக்கம் இருந்தது. தன்னை மாதிரியே இருக்கிற ஆட்கள் 7 பேரை தயார் பண்ணி வச்சுருந்தார். அவருடைய ஜெராக்ஸ் பிரதிகள். ஒரு இடத்துல ஒரு விழாக்கு போனால் அவனை ஒரு பிரதி அனுப்பிச்சி விடுவார், ஜெராக்ஸ் அனுப்பிச்சி விடுவார், இவனை மாதிரி டூப்ளிகேட் அனுப்பிச்சி விடுவார். அங்கே சுடுத்தள்ளப்பட்டால் அந்த டூப்ளிகேட் தான் சாவான். விஷம் கொடுத்து கொல்ல பார்த்தாங்கன்னா அந்த நேரத்துலையும் டூப்ளிகேட் தான் சாவான். இவர் ஒரிஜினல் எங்கிறார் யாருக்கும் தெரியாது. ஏன்னா அந்த அளவுக்கு உயிர் ஆபத்து உள்ள பொசிஷனில் இருந்தார். இந்த நேரத்துலேயே அவர் தாக்கப்படலான கண்டிஷனில் அவர் உயிர் வாழ்ந்தார். எப்படி தான் தைரியமாக இருந்தாரோ. ஆனால் கடைசி இந்த ரயிலி மாற்றான். ரஷ்யா இராணுவ வீரர்கிட்ட மாட்டி ரஷ்யா ஒரு அப்போ வந்து ரகசியமான மர்மமான நாளாக இருந்தது. அவனை என்ன பண்ணாங்கன்னு தெரியல, வெளி உலகத்துக்கு தெரியல. சரி, இன்றைக்கி ஏன் இந்த பதிவு போட்டோன்னா, ஏப்ரல் 22 பிறந்த நாள், மே தினம் வரப்போகுது, மே 1. நாமெல்லாம் இன்றைக்கி என்ன தான் ஊழியர்கள், தொழிலாளர்கள், அரசு ஊழியர்கள் என்னென்னமா பேர் வச்சுருந்தாலும் நமக்கெல்லாம் ஒரு காலத்தில் பேர் கூலிக்காரன் தான் பேர். தினக்கூலி, மாதக்கூலி, வருடக்கூலி. அது இல்லாமல் மரியாதைன்றது சுத்தமாக இருக்காது. முதலாளித்துவத்துக்கு வந்து ஒரு சின்ன படத்தில் பார்ப்பீங்களா, ஒரு 14 வயசு பையன் 60 வயசு கூலியார் டேன்னு தான் கூடுவோம். அந்த மாதிரி மரியாதை இந்த நேரம் அது. இன்றைக்கி எவ்வளோ சலுகைகள் அனுபவிக்கிறோம். 8 மணி நேரம் உழைப்பு வேலை செய்கிறோம். நம்ம கேட்குறதுக்கெல்லாம் உரிமையோடு கேட்குறோம். அதுக்கெல்லாம் காரணம்னா இந்த 2 மகாத்மாக்கள் தான். இந்த கார்ல் மார்க்ஸும் லெனின் தான். அவங்க நினைக்கலாம் நமக்கு நல்லதாக இருக்குமா? இன்னொரு விஷயம், விவசாய கூலின்னு சொன்னேன் இல்லையா, எனக்கு தெரிஞ்சு 80லே பார்த்துக்கிறேன். 4000 வருஷ கூலி வாங்கிட்டா 3 வேலை சாப்பிட்டு அவங்க சொல்கிற இடத்துல தங்கி வருஷம் பூரா அவங்க நிலத்தை வேலை செய்யணும், குடும்பத்தெல்லாம் விட்டு வந்து. அப்படியெல்லாம் வந்து உழைப்பு சுரண்டப்பட்ட ஒரு காலமும் உண்டு. இன்றைக்கெல்லாம் எவ்வளோ உலகம் மாறி இருக்குதுன்னா, தானாக மாறல, இவங்க 2 பேருடைய தியாகத்தாலையும் உழைப்பால் மாறி இருக்குது. அட்லீஸ்ட் அவங்கள நினைச்சியாவது பார்ப்போமே. அவங்களுடைய கண்ணீருக்கு தியாகத்தை அவங்க தன்னை அழிச்சிக்கிட்டு ஒளி கொடுத்துட்டு போனாங்க உலகத்துக்கு. அதுக்கு நன்றியாக சொல்லுவோமே. நன்றி, வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.